லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். சின்ன சின்ன அசம்பாவிதங்கள் நடந்தாலும் நாம ஆசைப்பட்ட மாதிரியே இந்த ஃபங்க்ஷன் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த சந்தோஷமான நேரத்துல நான் ஒரு முக்கியமான முடிவை அறிவிக்க போறேன். நீங்க யாரும் அப்ஜெக்ஷன் பண்ண மாட்டீங்கங்கிற ஒரு நம்பிக்கையில உங்க யார்கிட்டயும் கலந்து பேசாம நான் இந்த முடிவு எடுத்திருக்கேன். நீ எந்த முடிவு எடுத்தாலுமே அது இந்த குடும்பத்தோட நல்லதுக்காக தான் இருக்கும்னு எங்களுக்கு தெரியும். ரூபி, என்ன இது? சொத்து பத்திரத்தையும் கொத்து சாவியும் கொண்டு வராங்க. மொத்த சொத்தையும் இவ பேர்ல எழுதி வைக்க போறாங்களா? ஐயோ, இப்ப கூட இவ யாருங்கிற உண்மையை என்னால சொல்ல முடியலையே. இவ யாருன்னு தெரிஞ்சா அத்தை இவளை தரன்னு எழுதிட்டு போய் ரோட்ல தள்ளிடுவாங்க. கடைசி வரைக்கும் அது நடக்காது போல இருக்கே. அம்மா, என்ன இதெல்லாம்? இத்தனை வருஷமா என்கிட்ட இருந்த வேதா குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸோட சேர்மன் பதவிய நான் என் மருமக வாணிக்கு கொடுக்க போறேன். ஐயோ, எனக்கு கிடைக்க வேண்டிய பதவி இப்ப இந்த வித்யாவுக்கு போகுதே. அது மட்டும் இல்ல, இனி இந்த குடும்பத்தோட முழு நிர்வாக பொறுப்பையும் நான் வாணிக்கிட்டேயே ஒப்படைக்கலான்னு இருக்கேன். குடும்பம், இன்ஸ்டிடியூஷன் ரெண்டையும் எனக்கு அப்புறம் சரியா பாத்துக்கிற தகுதி வாணிக்கு தான் இருக்குன்னு நான் நம்புறேன். எனக்கு வாணி மேல இருக்கிற அதே நம்பிக்கை உங்க எல்லாருக்கும் இருக்குன்னா நீங்க எல்லாரும் இந்த டாக்குமெண்ட்ல கையெழுத்து போடலாம். விருப்பம் இல்லைன்னா தாராளமா சொல்லலாம். அதெல்லாம் இல்லம்மா. சஞ்சய், அத்தை நம்புற மாதிரி நான் வாணியே இல்ல, வித்யா. என் அடையாளத்தை மறைச்சுக்கிட்டு அவங்க கொடுக்கற பதவியை நான் ஏத்துக்கிட்டா அது நான் அவங்கள ஏமாத்துறதுக்கு சமம். வேண்டான்னு சொல்லு சஞ்சய். என்ன சஞ்சய், வாணி என்ன சொல்றா? இல்லம்மா, அவ என்ன சொல்லுவா? சந்தோஷத்துல திணறி போயிருக்கா. இவ்வளவு பெரிய பொறுப்பை ஒரு ஆளா எப்படி சமாளிக்க போறேன்னு பயப்படுறாமா. பொறுப்பு வரும்போது பயமும் சேர்ந்து வர்றது நல்லதுதான். அப்பதான் நாம அந்த பொறுப்புல ரொம்ப சரியா வேலை செய்வோம். எந்த தப்புமே நடக்காது. இல்லம்மா, நான் என்ன சொல்றேன்னா, எனக்கு புரியுது வாணி. நீ ஒன்னும் கவலைப்பட வேண்டாம். பொறுப்புல நீ இருந்தாலும் ஒரு அட்வைசரா எப்பவும் நான் உன் கூடவே இருப்பேன். நான் உன்னை ட்ரெயின் பண்றேன். அப்புறம் என்னம்மா தயக்கம்? வீட்ல இருக்கிற எல்லாருக்கும் விருப்பம் இருக்கான்னு தெரியல. எல்லாருக்கும் விருப்பம் தான் வாணி. அதுல உனக்கு என்ன சந்தேகம்? இல்ல, எனக்கு முன்னாடி ஸ்னேகாக்கா இருக்காங்க. அவங்க இருக்கும்போது நான் எப்படி? என்னம்மா ஸ்னேகா? அத்தை, உனக்கு இதுல ஏதாவது ஆட்சேபனை இருக்கா? இருந்தா நீ வெளிப்படையா சொல்லலாம். எதுக்கு என்ன வீட்டை விட்டு துரத்தவா? உங்களை எதிர்த்து பேசுறவங்க சொல்றத நீங்க கேட்கவா போறீங்க? மனசுக்குள்ளேயே பேசினா யாருக்குமே கேட்காது. வெளிப்படையா சொல்லு. அது எனக்கு எந்த அப்ஜெக்ஷனும் இல்லத்த. உங்க முடிவு தப்பா இருக்குமா? நீங்க சரியான ஆளுதான் செலக்ட் பண்ணிருக்கீங்க. அவ யாருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இந்த பதவி அதிகாரம் எல்லாம் தானா என்கிட்ட வரும். அப்ப பாத்துக்கிறேன். சஞ்சய், மானசா, விஜய், எனக்கு சம்மதம்மா. எனக்கும் சம்மதம் தான்மா. எங்க அத்தனை பேருக்கும் மனப்பூர்வமான சம்மதம் வேதா. எனக்கு இதுல விருப்பம் இல்லம்மா.
நான் இதுக்கெல்லாம் தகுதியான ஆளான்னு எனக்கு தெரியல. இவ்ளோ சீக்கிரம் நீங்க எனக்கு இவ்ளோ பெரிய பொறுப்பு கொடுக்கறத என்னால ஏத்துக்க முடியலமா. கொஞ்ச நாள் ஆகட்டும். என்னை பத்தி நீங்க முழுசா தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம். வாணி, இதுக்கு மேல உன்னை பத்தி தெரிஞ்சுக்க என்ன இருக்கு? உன் பேரு வாணி. உங்க அம்மா உன் குடும்பத்தை பத்தி நீ தெளிவா சொல்லிட்ட. இன்னைக்கு இந்த குடும்பம் நிம்மதியா இருக்குன்னா அதுக்கு காரணமே நீதான். என் உயிரையும் என் கௌரவத்தையும் காப்பாத்துன உன்னை விட இந்த பதவிக்கு தகுதியான ஆள் வேற யாரும் இல்ல. என் ஆசை எதுவா இருந்தாலும் என் மருமக அதை நிறைவேத்துவான்னு நான் நம்புறேன். அந்த நம்பிக்கையை நீ காப்பாத்தணும். சரின்னு சொல்லுமா. வாணி, எதை பத்தியும் யோசிக்காம அம்மா கிட்ட சரின்னு சொல்ல. உன்னை பத்தி சரியா புரிஞ்சுக்காம நான் உனக்கு நிறைய கஷ்டத்தை கொடுத்திருக்கேன். அதையெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு தான் வேண்டான்னு சொல்றியா? அப்படிலாம் இல்லம்மா. இனி இந்த ஜென்மத்துல உனக்கு நிச்சயமா அப்படி ஒரு கஷ்டம் வராது. இனிமே நீதான் இங்க எல்லாம். முடியாதுன்னு சொல்லாத. நான் தப்பு செஞ்சிருந்தா என்ன நீ? அம்மா, என்ன வார்த்தை சொல்றீங்க? உங்களுக்கு என்ன, நீங்க கொடுக்கிற பதவியை நான் ஏத்துக்கணும் அவ்வளவுதானே? சரி, ஏத்துக்கிறேம்மா. ஒரு நிமிஷம். சீக்கிரம் போங்க, போங்க வேகமா. இதுல நம்ம ஃபேமிலில இருக்கிற எல்லாருமே கையெழுத்து போடணும். நான் முதல்ல போட்டுறேன். என்னம்மா, சந்தோஷம் தானே? கையெழுத்து போட்டுறேன். வாடா விஜய். சீக்கிரம் போங்க. போங்க வேகமா. வாணி, அடுத்து நீதான். வாணி, சைன் பண்ண. போமா, போய் கையெழுத்து போடு. நீ உன் வாழ்க்கையில சாதிக்க வேண்டியது இன்னும் எவ்வளவோ இருக்கு. சந்தோஷமா கையெழுத்து போடு. நிறுத்து நிறுத்து. ஏய் வேதா, விடுங்கன்னு சொல்றல. வெளியில என்ன சத்தம்? போய் பாக்குறேம்மா. விஜய், என்னன்னு போய் பாரு.
வேதா உன்னை கொல்லாம விட மாட்டேன். ஓடான்னு சொல்றேன். அப்பா டேய் டேய் வேதா டேய் டேய் விஜய் என்னடா இவன் மறுபடியும் வந்துட்டான். டேய் என்ன விடுங்க. என்னடா என்ன பாத்துறா? அம்மா வந்துட்டாங்க. வேதா உன்னை கொல்லாம விட மாட்டேன். அம்மா கிட்ட போகாதீங்கம்மா. ஏய் ஏய் நில்றா. வேதா டேய் அம்மா டேய் தள்ளி வாங்க. விட்றா. ஐயோ அவரை பிடிங்க. வேதா உள்ள வந்துரு, வா உள்ள வா. விடுக்கா, அவன் என்ன செய்யறான்னு நானும் பாக்குறேன். டேய் டேய் வேதா, வா. ஏய், புடிங்க. போடா. புடிங்க. ஓடுங்க அவனை. டேய் டேய் அடிக்கறா. ஓடுங்க. விடாதீங்க. எவ்வளவு தைரியம் ஓடுங்க. அடிங்க. ஐயோ டேய் மாணிக்கம் நீ உள்ள போ. ஏய் அடிக்காதீங்க. ஏய் வேதா போது விட்டு சொல்லு வேதா. அடிக்க வேண்டாம் சொல்லு. சொல்லு வேதா. அடிக்க வேணாம்னு சொல்லு வேதா. சொல்றது கேளு, நான் உள்ள போலாமா? வேதா சொல்லு வேதா. அடிக்க வேணாம்னு சொல்லு. சொல்லு வேதா. சொல்லு வேதா. விடுறதா? இவனையா? இந்த கொலைகார பாவிய அடிச்சு தூக்கிட்டு போய் ஜெயில போடுங்க. உள்ள போலாம். வா. இனி இவன் சுதந்திரமா நடமாடவே கூடாது. சொன்னா கேளு, உள்ள போலாம். வா. வேதா போதும், அவரை அடிக்க வேண்டாம்னு சொல்லு. கொஞ்சம் விட்டுருந்தா அவன் என்ன கொன்னு இருப்பாங்க. இவனுக்கெல்லாம் நாம இறக்கம் பார்க்கவே கூடாது. என்ன தைரியம் இருந்தா ஏன் வீடேறி வந்து என்னையே கொல்ல பாப்பான்? இவனெல்லாம் இத்தனை நாள் வெளியில நடமாட விட்டதே பெரிய தப்பு. நானும் போனா போகுதுன்னு ஒதுங்கி போனா ரொம்பதான் எகிரிட்டு வரான். சொன்னா கேளு. ஏய், விடாதீங்க அவனை. எவ்வளவு தைரியம். வடிவா எடுத்துட்டு வெட்ட வரையா? நிறுத்துங்க. இதுக்கு மேல என் அப்பா மேல ஒரு அடி பட்டுச்சு, அவரை அடிக்க உங்கிற அத்தனை பேரையும் வெட்டி போட்டுருவேன். வாணி, அப்பா, நீ எதுக்கு இவனை? நான் வாணி இல்ல, என் பேரு வித்யா. நீ வித்யாவா? உங்க எதிரி மாணிக்கத்தோட பொண்ணு வித்யா. நீங்க யாரு உங்க எதிரியா நினைச்சு பழி வாங்கணும்னு நினைச்சீங்களோ, அந்த வித்யாவே நான் தான். நீ வித்யாவா? ஆமா, நான் தான் வித்யா. இத்தனை நாளா என் வாழ்க்கைக்காக வாணின்னு போய் சொல்லி உங்களை ஏமாத்திட்டு இருந்தேன். என் அப்பா உயிருக்கே ஆபத்து வரும்போது கூட நான் என் வாழ்க்கையை காப்பாத்திக்கிறதுக்காக அந்த பொய்ய பாதுகாக்க நினைச்சா அதை விட சுயநலம் இந்த உலகத்துல வேற எதுவுமே இருக்காது. நான் இவருக்கு பொண்ணா பிறந்ததுக்கு அர்த்தமே இல்லாம போயிரும். என் அம்மாவோட ஆன்மாவே என்ன மன்னிக்காது. வாணி வாணி என்னம்மா? இதுக்கு மேல என்னை யாரும் காப்பாத்த வேண்டாம்.
என்ன வித்யானே கூப்பிடுங்க. போதும். இது வரைக்கும் சொன்ன பொய் எல்லாம் போதும். என் அப்பாவை என் கண்ணு முன்னாடி இத்தனை பேர் அடிக்கும் போது கூட அதை கை கட்டி வேடிக்கை பார்த்தாதான் எனக்கு இந்த வாழ்க்கை கிடைக்கும்னா அப்படி ஒரு வாழ்க்கை எனக்கு தேவையே இல்லை. அப்பா எழுந்துறீங்க, எழுந்துறீங்கப்பா. அப்பா அப்பா என்ன பாருங்கப்பா. அப்பா உங்க பொண்ணு வித்யாப்பா. என்ன மன்னிச்சிருங்கப்பா. நான் உங்களை இத்தனை நாள் ஏமாத்திருக்கேன்ப்பா. வேதா, என்ன மன்னிச்சிருங்க. நீதான் வித்யாவா? இத்தனை நாள் என் கூடவே இருந்து என்ன நீ ஏமாத்திருக்கியா? உன்னையா நான் என் மருமகன்னு அத்தனை பேர் முன்னாடி மேடையில வச்சு சொன்னேன். உன்னையா என்னோட அடுத்த தலைமுறைக்கான வாரிசுன்னு நான் அறிவிச்சேன். ஆமா, நான் பண்ணது எவ்வளவு பெரிய தப்புன்னு எனக்கு தெரியும். அதை நான் நியாயப்படுத்தவும் விரும்பல. என்ன மன்னிச்சிருங்க. தயவு செஞ்சு என் மேல இருக்கிற கோவத்தை என் அப்பா மேல காட்டாதீங்க. அவரை விட்டுருங்க. ஐயோ இல்ல வேதா, என்னால இத நம்பவே முடியல. வாணி, நீ பொய் சொல்ற. நீ வித்யா இல்ல. இல்ல, உங்ககிட்ட நான் இவ்வளவு நம்பிக்கையை சம்பாதிச்சு அத ஒரு நொடியில மொத்தமா இழக்கிறது கஷ்டமா தான் இருக்கு. ஆனா என்னைக்கா இருந்தாலும் இத நான் சொல்லித்தானே ஆகணும். இன்னைக்கே நான் இதை சொல்லிடலான்னு தான் முடிவு பண்ணிருந்தேன். ஆனா எல்லாரும் சேர்ந்து என்னை தடுத்துட்டாங்க. ஒருவேளை இந்த ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நான் உண்மையை சொல்லியிருந்தா என் அப்பா இப்போ இந்த நிலைமைக்கு வந்திருக்க மாட்டாரு. நல்லதோ கெட்டதோ ஒரு பொய்ய நாம ரொம்ப நாள் பாதுகாத்து வச்சிருந்தா அது என்ன ஆபத்து விளைவிக்கும்னு இன்னைக்கு நான் என் கண்ணு முன்னாடியே பார்த்துட்டேன். உங்க மேல சத்தியமா சொல்றேன், நான் தான் வித்யா. நம்பிக்கை துரோகி. ஒரு நாளா 2 நாளா கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு மேல இந்த உண்மைய மறைச்சுக்கிட்டு இந்த வீட்ல நீ வாழ்ந்திருக்கல. நான் என்னோட வாழ்க்கையில பொய் சொல்றவங்கள பாத்திருக்கேன். ஆனா வாழ்க்கையே பொய்யா வாழ்ற பொண்ண மாதிரி ஒரு ஆள இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்ல. பொண்ண மாதிரி ஒருத்தியோட நிழல்ல நின்னு பேசுறதே பாவம். நான் போய் சொல்லிருந்தாலும் என்னால இது நாள் வரைக்கும் உங்க குடும்பத்துக்கு எந்த தீங்கும் வந்ததில்லம்மா. என்ன உன்னாலதான் இந்த குடும்பமே வாழ்ந்துகிட்டு இருக்குன்னு சொல்றியா? நீ இல்லனா நாங்க எல்லாரும் செத்து போயிருப்போம்னு சொல்றியா? நான் அப்படி சொல்லலமா. நீங்க என்ன தப்பா புரிஞ்சு வச்சிருக்கீங்க. அதனாலதான் இப்படி ஒரு பொய்யை காப்பாத்த வேண்டிய நிலைமையில நான் இருந்தேன். இந்த உலகத்துல தப்பு செஞ்ச அத்தனை பேருக்கும் சொல்றதுக்கு ஒரு கேவலமான காரணம் இருக்கும். அந்த மாதிரி ஒரு காரணம் தான் இது. வேதா, கொஞ்சம் பொறுமையா இரு. வித்யா மட்டும் உங்ககிட்ட போய் சொல்லல.
ஆமா, இந்த உண்மை எங்க எல்லாருக்குமே தெரியும். நாங்க எல்லாருமே சேர்ந்துதான் இந்த உண்மையை உங்ககிட்ட இருந்து மறைச்சோம். தப்பு வித்யா மேல மட்டும் இல்ல, எங்க எல்லார் மேலயும் இருக்கு. எங்களை மன்னிச்சிரு வேதா. நீ கோவப்படுறதா இருந்தா, தண்டனை கொடுக்கறதா இருந்தா எங்க எல்லாருக்குமே கொடு. வித்யாவை ஒண்ணும் பண்ணாத, அவ ரொம்ப நல்ல பொண்ணு. அவ நமக்கு நிறுத்துங்க. இனிமே அவளை நல்லவன்னு சொல்லாதீங்க. நம்பிக்கை துரோகி என்னைக்குமே நல்லவளா இருக்க முடியாது.